ஓம் சிவாய நம. மகர ராசி எதிர்பார்ப்புகள் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஆனால் வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. எதிர்பார்ப்பெல்லாம் நிறைய புதஞ்சிருக்கும் மகரத்தை பொறுத்த வரைக்கும். ராசியை பொறுத்த வரைக்கும் தனக்குள்ள இருக்கக்கூடிய வலி வேதனை எல்லாம் வந்து வெளியே சொல்லி சொல்லி ஆற்றல் படுத்திப்பாங்க. வெளியே சொல்லும் பொழுது கேட்குறவங்க என்ன நினைப்பாங்க, ஏன்பா உனக்கு மட்டும் தான் பிரச்சனை இருக்கா, ஊரில் யாருக்கும் பிரச்சனையே இல்லையா, எப்போ பாரு குழம்பிக்கிட்டே இருக்கேன்னு கேட்குறவங்க சொல்லிடுவாங்க. ஆனால் மகரம் என்ன ஃபீல் பண்ணனா, என் கஷ்டம் எனக்கு தானே தெரியும், நீங்களாம் நல்லா இருக்கீங்க, ஆனால் நான் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கேன் அப்படின்வாங்க. இங்கே தான் இது வந்து வேரியஸ் ஆகுது. ஸோ மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா, தான் அமைதியாக இருந்தாலும் தனக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை வெளியே சொன்னால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குன்ற எண்ணத்தில் சொல்லுவாங்க. ஆனால் கேட்குறவங்க இவங்க மேலே ப்ளேம் பண்ணுவாங்க, இப்போ பாரு குழம்பிக்கிட்டே இருக்கே அப்படின்னு. ஸோ இதெல்லாம் மகரம் வந்து கொஞ்சம் அதிகமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய சில விஷயங்களாக இருக்கும். மகர ராசிக்காரங்க வந்து கொஞ்சம் இருக்கும், சட்டுன்னு ஏதாவது ஒன்று ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லுவாங்க. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் கோவப்பட மாட்டாங்க. எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு பொறுமையாக இருந்துப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மகர ராசிக்காரர்களை வந்து இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் புரிஞ்சு நடக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க.